எஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் புத்தி கிளினிக்கோட ஃபவுண்டர், நரம்பியல் மனோதத்துவ நிபுணர். புத்தி கிளினிக்ல வந்து நாங்கள் ஒருங்கிணைந்த மருத்துவம், நரம்பியல் மற்றும் மனநிலை காரணங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். புத்தி கிளினிக்ல வந்து ஒரு 17 நவீன முறைகள், நியூரோ மாடுலேஷன், பிரெயின் ஸ்டிமுலேஷன், ரோபாட்டிக் ரீஹாபிலிட்டேஷன் இதுவும் இருக்கு. மல்டி டிசிப்ளினரி தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, சைக்கலாஜிக்கல் தெரப்பி இதெல்லாமும் இருக்குது. ப்ளஸ் ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யோகா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து கம்பைன் பண்ணி நாங்கள் டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன குழந்தைகள்லேருந்து முதியோர் வர நரம்பியல் மனோதத்துவ பிரச்சனைகள் இருக்கிறவங்களை எல்லாருக்குமே நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போது 17 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த புத்தி டயலாக் வந்து சிறு குழந்தைகள், அவங்களோட நரம்பியல் மனோதத்துவ பிரச்சனைகள். ஸோ 3 ரொம்ப முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாலேருந்து ப்ரொஃபஸர் டேவிட் காக்ஹில் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், அதை பற்றி பேச போகிறாரு. டாக்டர் ஜெய் சல்பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு USA வந்திருக்காரு. அவர் வந்து குழந்தைகளில் வலிப்பு நோய், அதுவும் பிஹேவியரும் எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பேச போகிறாரு. அப்புறம் ப்ரொஃபஸர் கர்ட் லாஃப்ரான்ஸ், அவரும் USA வந்திருக்காரு. அவரும் வந்து இந்த ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், தட் இஸ் உடம்பு ரீதியாக எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எக்ஸாமின் பண்ணும்போது இல்லை ஸ்கேனெல்லாம் பண்ணும்போது எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி டிஸார்டர்ஸ், ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம், அதை பற்றி பேச போகிறாரு. இது வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, நியூரோ ஃப்ரான்டியர்ஸ் 2025 சொல்லிட்டு புத்தி கிளினிக் வந்து ஹைப்ரிட் மோடில் ஹோஸ்ட் பண்ணுறோம். 26 ஸ்பீக்கர் பல நாடுகள்லேருந்து இதில் பேசுகிறாங்க. நரம்பியல் மனோதத்துவத்தை பற்றி பல விஷயங்கள், நியூ ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி, பிரெயின் ஸ்டிமுலேஷன் பற்றி, புது மெடிசன்ஸை பற்றி, புது டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பற்றி நாங்கள் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த புத்தி டயலாக் வந்து அந்த கான்ஃபரன்ஸோடு அட்டாச் பண்ணி பண்ணுற ஒரு ப்ரோக்ராம், ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இதெல்லாம் பற்றி வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நடத்துகிற ப்ரோக்ராம். நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பேச போகிறோம். சிறு வயதில் வந்து குழந்தைக்கு வந்து பேச்சு டிலே ஆகுது, இல்லை குழந்தைக்கு வந்து ஒரு புரிதல் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை வந்து குழந்தையால் வந்து ஒரு இடத்துல உட்கார முடியல, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான், இல்லை கண்ணு பார்க்க முடியல, இல்லை மற்றவங்களோட ஒரு ஈடுபாடு வச்சுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்ம வந்து பார்த்தாலும் வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து அதை கவனிக்காமல் விட்டுறாங்க, போக போக சரியாக போயிடும் அப்படின்னு விட்டுடுறாங்க. வயதாக ஆக இதெல்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம சிறு வயதுலேயே வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி அது ஒரு ஃபோக்கஸ். அதே மாதிரி வலிப்பு நோயின்னு நம்ம நினைக்கும் போது கீழே வர்றோம், கை கால் வெட்டிக்குது, வாயிலேருந்து நுர வருது, இதை தான் வலிப்பு நோயின்னு நினைக்கிறோம். ஒரு நேரத்தில் வந்து வலிப்பு நோய் வந்து வித்தியாசமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நமக்கு புரியவே புரியாது வலிப்பு நோயின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நேராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. சில நிமிடங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இந்த ரெஸ்பான்ஸே இருக்காது, சில வினாடிகளுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது. அதுவும் ஒரு விதத்தில் வலிப்பு நோய் தான். அந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்கும்போது நம்ம சரியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணினா இந்த கவனக்குறைவு மாதிரி இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து க்யூர் ஆகிடும். நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ண, கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு வயதாக ஆக மக்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு வந்து மூளையில் வந்து டீஜெனரேஷன், கெமிக்கல் டீஜெனரேஷன், இல்லை ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை வந்து மறதி நோய் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரெயின் ஹெல்த் நல்லா இல்லாமல் இருக்கிறது. பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு நாம் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் தடுக்கணும், டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சு தடுக்கணும், கனக்கூடுதல் ஒபிசிட்டி தடுக்கணும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் அதை தடுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து தடுப்பு முறையாக வந்து நம்ம வந்து சிறு வயதுலேருந்தே, ஒரு 30 வயதுலேருந்தே எல்லோரும் வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக செக்அப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த மூளையில் வந்து டீஜெனரேஷன், மூளையில் வந்து பிரச்சனைகள் வராது. ஸோ அது ஒரு ப்ரிவென்ஷன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. அதே மாதிரி வயதாக ஆக நிறைய பேர் வந்து தனியாக வந்து தனிமை ரொம்ப வந்துடும்,
எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, வேலை எதுவும் செய்யாமல் இருப்பாங்க, ரொம்ப ஒன்றும் செய்யாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து பிரெயினுக்கு வந்து யூஸ் இட் ஆர் லூஸ் இட். நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகி போயிடும். அதனால் வந்து ரிட்டையர் ஆனாலும் சரி, முதியோராக இருந்தாலும் சரி, பிரெயினுக்கு நம்ம வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது இன்னொரு விதமான விழிப்புணர்வு. நிறைய பேருக்கு வந்து எனக்கு என்னென்னு தெரியல, என்னெல்லாமோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் மாதிரி டாக்டராக போயிட்டுருக்காங்க. யாராலையும் டயக்னோஸ் பண்ண முடியல. இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனல் நியூரலாஜிக்கல் டிஸார்டர் டாக்டர் லாஃப்ரான்ஸ் பேச போகிறது. இது வந்து கண்டுபிடிச்சி இது ட்ரீட் பண்ணினா லைஃப் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சரியான டயக்னோசிஸ் தேவை. அதுக்கான நம்ம இன்டர்னல் பாடி பேலன்ஸ், ஆட்டோனாமிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி இருக்கு. ஸோ இந்த விழிப்புணர்வு எல்லாமே வந்து ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட், எங்கே போய் பார்க்கணும், என்ன மாதிரி அசஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ், இந்த டாக்டர்ஸ்க்கு விழிப்புணர்வு, அதே மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அதர் மல்டி டிசிப்ளினரி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு விழிப்புணர்வு, பப்ளிக்குக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு வேணும். நரம்பியல் மனோதத்துவ விஷயங்கள் வந்து டயக்னோஸ் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணிடலாம், நல்லா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்டிவ் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவ்.